பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லப குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு ஆளுவெல்லாம் நினைக்கிறாங்க. என்ன ஒருத்தன் வந்தேன் இப்போ ஒருத்தன் வரேன், ஒரு பப்புன்னு வந்தேன் இப்போ ஒருத்தன் கோமா இப்போ ஒரு எரும மாடு மாதிரி ஒருத்தன் வரேன். என்ன நாடகம்னு குழம்பி பித்து கொண்டு போய் திரிய நல்லானே நீ 3 சோறு 3 வாங்கி சாப்பிடுவ. இவங்கெல்லாம் வராங்களே எப்பத்தான் பொம்பளை ஆள் வரும் அப்படின்னு பல சிந்தனையில இருப்பீங்க. லேட்டா தான் விடுவான். ஆமா, ஏன்னா லேடிஸ்க்காகத்தான் நீங்க இருக்கீங்க. இந்த உலகமே லேடிஸ் உலகம் ஆயிருச்சு. வேகமா விட்டோம்னா போயிடுவாங்க. ஆமா, லேடிஸை கண்டாலே நம்மளால வேலை விட்டு இறங்கிறேன். அதனால இன்னைக்கு அருமையான ரசிகர்கள், நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சுருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கல அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறுதிருப்பமாக இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்தத்தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி அருமையான ரசிகர்கள், ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும், அவ்வளோ எல்லா நாளும் பார்த்தாங்க. நீங்கள்லாம் மேடையில் நிற்பியே, நாங்கள் கீழே உட்காந்துருப்போம் அப்படின்னு. இன்னைக்கு யோசனை பண்ணி பார்த்தாங்க, நீங்கள் என்ன மேடையில் இருக்கிறது அப்படின்னு. அவங்களும் ஒரு 500 சேர் எடுத்து அவங்களும் சேரில் போட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் நாடகம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். விடிகிற வரை நாடகத்தை இருந்து சரியாக 3 மணிக்கு நாடகம் முடிச்சிருவோம். அதுவரை ரொம்ப பொறுமையாக இருந்து, ஒரு தங்கை சொல்லுது, காசு ஓச்சடா முண்டா போயிடல, 3 மணிக்கு முடிக்க போயிடலாம். இங்கு பவனாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தில் விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு தான் அளவு எடுத்து சரியா இருக்கு துண்டு. துண்டை கட்டி குளிங்க. இன்னைக்கு தாண்டா எனக்கு கரெக்டா அக்யூரேட்டா இருக்குடா. இப்போ கரெக்டா இருக்கா? நேத்துனா ஒரு துண்டு போட்டாங்க, என்னவோ ஒரு பக்கம் கோக்கணம் கட்டுற மாதிரி. ஆனால் இன்னைக்கு தான் ரொம்ப அளவு எடுத்து யார் நடிகரும் கேட்டுத்தான் அளவு எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினர்கள் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம ஊரில் வீட்டில் இருக்கின்ற அந்த செல்லியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். ஏன்னா அந்த செல்லியம்மனுக்காகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு நாடகத்தை வச்சுருக்காங்க. அதனால் முதல்ல அந்த ஆத்தா செல்லியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறா, கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டகு கண்ணியம்மா, மாங்காடு தனிவாளு காமாட்சியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். மகிழகிலே முண்டகு கண்ணியம்மா, மாங்காடு தனிவாள் காமாட்சியம்மா, மாங்காடு தனிவாள் காமாட்சியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே செல்லியம்மா, கருணை உள்ள தோடுகம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து அருமாறி அருகிறார். புன்னநல்லூர் மாரியம்மா புகழ்விளக்கு தேவியம்மா, புன்னநல்லூர் மாரியம்மா புகழ்விளக்கு தேவியம்மா, எண்ணமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா, எண்ணமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோல் அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவன் கருமாறி அருகே.
தாருகின்றோம் தீர்த்தட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை தாருகின்றோம் விளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் விளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் தொட்டி கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டி கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார் தொட்டி கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடும் தொட்டிலே காமாதி குழந்தையாக தவறு அகிலாண்டே சொத்தி மகமாயி அம்மா தாயே கருமாயி அகிலாண்டே சொத்தி மகமாயி அம்மா தாயே கருமாயி அருளை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் அருளாக முருவருக்கு அருமாறி அறிகிறார் அகிலகிலே முண்டகு கண்ணியம்மா முதுகத்தூரில் வாழுகின்ற செல்லியம்மா முதுகத்தூரில் வாழுகின்ற செல்லியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாயி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாயி. பலே 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 நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ஆமாம், ஏன்னா கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கெடுக்கும், உட்காந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவேரிக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சு படுத்தோம்னா கை மரன்னு இருக்கும். ஏன்னா இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்கிறது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷமுள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயிலில் கடந்து சாவேன். தௌசரில் 16 ஓட்டை இருக்கு. இவங்க எல்லாரும் குறுப்பு சேலை கட்டி எல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் குறுப்பு உறுப்பாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி யாரும் குறுப்பு சேலை கட்டலை போல. அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது என்பதை தெரிவித்து கொண்டு நம்ம குரூப்பெலாம் திறக்க என் தங்கச்சி என் தம்பியெல்லாம் இப்போலாம் நல்லா சந்தோஷமாக இருக்குப்பாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே பாரு பள்ளிக்கூடம் கிளம்புற வயிற்று தூக்கம் வருது லீவு. அப்புறம் திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் போயில அப்படியா? அப்புறம் என்ன 10 நாள் லீவ் முடிஞ்சு 11ஆம் நாள் பள்ளிக்கூடம் போயில நான் வளர்த்த தங்கச்சியெல்லாம் வேண்டிக்கிட்டே போவோம். ஆண்டவனே மாரியாத்தா எப்படியா டீச்சர் மண்டையை போட்டேன் ஆண்டவனே ஆத்தா அப்படின்னு நம்ம ஆளுகெல்லாம் அப்படித்தான் இருக்கேன். நிறைய குரூப்பு அதெல்லாம் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு என்பதை தெரிவித்து கொண்டு லேடிஸ்கெல்லாம் 5-6 உருப்படி வந்திருக்கு. ஆமாயா, இன்னைக்கு எல்லாரையும் தேர்வு செஞ்சு பொறுக்கி போட்டிருக்காங்க. இல்லையா, ஒரு சங்கத்தில் இருந்து கரூர், மன்னார்குடி, புதுக்கோட்டை, மதுரை ஒரு சங்கத்தில் இருந்து தேர்வு செஞ்சு நம்ம நாடகத்தை முறையாக நடத்தணும்னு நாடகத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதனால் பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமைப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாரசியல் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பெருமக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் திண்ணை நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே மற்றும் காஜவாடிக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் கருந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியூரிருந்து நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற அத்தனை வட்டார நாடக கலாரசியல் மக்களை, அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். அதனால் எத்தனை தெய்வம் இருந்தாலும் நமது ஐயா பசுமன் தேவரையாவை வணங்கி கலைப்பணியை துவங்கும். ஹலோ தேவரையா தேசம் போற்று தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா தேவரையா தேசம் போற்று தலைவனையா தேவரையா தேசம் போற்று தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா பசும்பொன்னில் பிறந்தவரா பார்வோட்டு தலைவன் அவரா பசும்பொன்னில் பிறந்தவரா
மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல் யாரு தெரியுமா? இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல் யாரு தெரியுமா? முதல் பசுமணி பிறந்த எங்கள் தெய்வம் ஐயாதான் அம்மா. பசுமணி பிறந்த எங்கள் தெய்வம் எங்கள் ஐயாதான் அம்மா. தேவரையா தேவரையா தேசம் போற்று தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல தங்கமையா. ஏழை மக்களுக்கு பாடுபட்ட தலைவனையா ஏழை மக்களுக்கு பாடுபட்ட தலைவனையா வாரி வாரி வழங்கிய வள்ளல் உடையதானையா வாரி வாரி வழங்கிய வள்ளல் உடையதானையா. தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எக்குளமும் போற்றுகின்ற எங்கள் குல தெய்வமையா. 18 சித்தரிலே பார்வோற்றும் சித்தரவரா 18 சித்தரிலே பார்வோற்றும் சித்தவரா அனைவருமே விரும்புகின்ற ஒரே ஒரு தலைவனையா அனைவருமே விரும்புகின்ற ஒரே ஒரு தலைவனையா. தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல தெய்வமையா. அக்டோபர் 30 வணங்குகின்ற தெய்வம் ஐயா அக்டோபர் 30 வணங்குகின்ற தெய்வம் ஐயா எங்கள் குல தங்கமையா எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல தங்கமையா எங்கள் குல சிங்கமையா. தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவனையா தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா. அப்படி கைதட்டின 3 பேருக்கு நெஞ்சார்ந்த 7, 13, 27 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன வர வர ஆளுகள்லாம் கூட்டம் கிளஞ்ச மாதிரியே தெரியுது. அம்மா ஆண் வர்க்கம்லாம் போக மாட்டாங்க போனாலும் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு ஆவலா இருக்கீங்க. அப்பதான் பாவாடை மாட்டிக்கிட்டு இருக்காங்க வந்துடும் டான்ஸ் வந்தோன்னா வள்ளி வந்துருவாங்க. ஆமா வள்ளி செவ்வாய்க்கிழமை வரும் நாரதர் வெள்ளிக்கிழமை லீவில் வராரு. பாசத்துக்குரிய அன்பு டாக்டர் ஆர் ராம்குமார் ஆப்பநாட்டு மரவர் சங்கத்துடைய சங்க தலைவருமாகிய டாக்டர் ராம்குமார் அவர்கள் ஆப்பநாடை பற்றி பாடச் சொல்லி 500 ரூபாய் என்பதற்கு பெருமை சேர்த்த டாக்டர் ஆர் ராம்குமார் ஆப்பநாட்டு மரவர் சங்கத்துடைய தலைவருமாகிய அன்பு டாக்டர் அவர்களுக்கு நன்றி. மற்றும் வி திருமுருகன் டிஎன்எஸ்டிசி பி வரதராஜா ஆட்டோ பி செந்தில்குமார் பிவிஎஸ் டிப்பர் பாசத்துக்குரிய அன்புள்ள மீண்டும் 100 ரூபாய் என்பதற்கு பெருமை சேர்த்த என் அன்பு இதே உள்ளங்களுக்கு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. டாக்டர் ராம்குமார் அவர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி அண்டி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றார். நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. யாரும் எந்திரிச்சு போகாமல் இருங்க. நம்ம வர்க்கமெல்லாம் போக மாட்டாங்க. போனாலும் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் இருந்து சாப்பிட்றதுக்காக எந்திரிச்சு போயிட்டு வந்துடுவாங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. கால ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேருங்க. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேருங்க. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. என்ன லோனு? இந்த லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. புருஷங்காரை பாருங்க. அன்னைக்கெல்லாம் முந்தா நாள் ஒருத்தர் எங்க ஊர்ல பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுத்தே வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன்.
அவனோட விட மாட்டேங்க. ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு வீட்டில் செராக்ஸ் எடுத்து வச்சிருக்கையா. சரி, இந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா புருஷன்காரன் பொண்டாட்டிட்ட பேசாம பாரு. எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரைன்னு இருக்கு. நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு. நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். ஏன் எல்லாம் பணம் வாங்கத்தேன். சரி, எத்து பல்லா இருக்கு. நம்மால் சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி அப்படின்னு. பார்த்தா அன்னைக்குன்னா மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பேன். 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன். தரையில வச்சுக்கடி பரட்ட மாதிரியே திரு அப்படின்னு. 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு பூ சேலை ஜாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. ஐசா புருஷங்கார் கேட்பார், இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ மற்ற நாள் மூத்தரத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு. என்னென்ன? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி. அம்மா லோன் பேரியா. அப்புறம் மயிரை புடுங்குறண்டி. பணம் கட்டலாம் மயிரை புடுங்கிடுவாங்க. ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குறவரை அந்த புருஷன் முட்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் இருக்கு. மத்தினதே வச்சிருக்கேன். செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு ஓயாம கும்பிடுவா. பணம் வாங்குற வர பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிருங்க உங்களை கும்பிட்றக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. விடியுமா விடியாதோ புருஷன் இருக்கானோ இல்லையா. 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து அவன் லோனுக்காரனா இல்லை புருஷனா நமக்கே சந்தேகம் வந்து வீட்டு வாசல வந்து ஒரு பாயை ஒன்று விரிச்சிருவேன். விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைப்பேன். அதான் விடிவெள்ளியா. அந்த பணம் வசூல் பண்ற வர அந்த விளக்கு எரியும். பணம் வசூல் பண்ணி முடிச்சோன்னா அந்த விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீடுலாம் இருண்டு குட்டியாச்சா போயிடுமா, அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலேயும் இது இருக்க குழுத்தலைவி 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு கேன் பேக் வாங்கி போடுறாங்க. நான் தான் குழுத்தலைவி மயிரை பிடுங்கின தலைவின்னு. இந்த 5ஆம் தேதி ஆச்சுனாவில் இருக்கு. அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இளவிழுக வந்துட்டாங்கிறது. பணம் வாங்கையில் சிரிச்சுக்கிட்டே வாங்கல. கட்டையில் சொல்கிறது, என் மாமியா செத்து போச்சு, மருமையன் சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு தயவு செய்து சொல்கிறேன். நீங்கள் லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளும் லோனுனா அந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தலமான்னு போட்டு அடிக்கிறது. இதுல நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறவங்க இருக்கேன். பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு முதுகுல மல்லார் குத்தும். இவன் உள்ள இருந்து கத்தான் பாரு. இவங்க அடிக்கிற மாதிரியே சாகடி சாகடி சாகடின்னு சொல்லுவேன். அடி வாங்கின இவனாருக்கு வெளியே வந்து சொல்லுவேன் பாரு, மாப்பிள்ள உங்க அக்காவை பிரிச்சு விட்டு சொல்லுவேன். அடி வாங்கின இவனா இருக்கு. அப்புறம் சொல்லுவேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு சுடுதண்ணி காய வை அப்படின்னு உத்தரவு கொடுக்க. நிறைய குரூப் அது மாதிரிலாம் இருக்கு. அதனால பார்த்து ரொம்ப கவனமா இருங்க. அண்ணன் சொன்ன மாதிரி உள்ள போயிட்டு லேடிஸ் வந்தாத்தே உங்களுக்கு கலன்னு இருக்கேன். ஒரு ஆளா வந்தா நல்லா தெரியாது. ஜோடி சேர்ந்தாத்தான் அந்த மாடு, ஜோடி சேர்ந்தாத்தான் சிறப்பு. நம்ம ஜோடி இல்லாம ஒத்தையானோம்னா என்னதான் இருந்தாலும் சிறப்பு லூசு பித்து கொண்ட மாதிரி ஆயிரும். நாளை உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வரைக்கும் திரும்பி கொண்டு என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய, என்ன செய்ய போறோமே சின்னே பெரிய, எப்படி வாழ்வோமே அண்ணே பெரிய, என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய. ஆளுக்காலே அமுக்க பாக்குற, அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குற, ஆளுக்காலே அமுக்க அளவுக்கு மேலே சுருட்ட பாக்கு, இளமோயில குறுக்கு வரியில சம்பாதிக்கிற, என்ன செய்ய போறே அண்ணே அண்ணே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம், 60 வயசு கிழவனை பார்த்தா 20 வயசு அடையாளம். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான்